ஹலோ ஹலோ ஓடு ஐயமாரே ஆத்தமாரே உனக்கு உங்க ஆட்சி கிடைக்க வேணும் எனக்கு ஐயமாரே ஆத்தமாரே வணக்கம் உங்க ஆட்சி கிடைக்க வேணும் எனக்கும் ஐயமாரே ஆத்தமாரே உனக்கு உங்க ஆட்சி கிடைக்க வேணும் எனக்கு அந்த மாதிரி தம்பி மாரே வணக்கம் உங்க தைவர் வந்தா குத்து நல்லா நடக்கும் ஏன் ஐயா மாரே உங்க பொண்ணு கிடைக்க வேணும் எல்லாருக்கும் ரொம்ப சிரமம் உங்க பொண்ணு கிடைக்க வேணும் எல்லோருக்கும் ஐயமரே அத்தமரே வணக்கம் உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கும் ஐயமரே அத்தமரே வணக்கம் உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கும் அப்பா மாரே அம்மா மாரே வணக்கம் உங்க சொத்துல பங்கு இருக்கு எனக்கும் எனக்கும் அப்பா மாரே அம்மா மாரே வணக்கம் உங்க சொத்துல பங்கு இருக்கு எனக்கும் எனக்கு ஐயா மாரே ஆத்தா மாரே வணக்கம் உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கும் 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 என்ன வாரதுன்னு யாருக்கு புரியப்படாதரா அப்படி புரிஞ்சுட்டா அடுத்த வருஷம் நாடகத்துக்கு மைத்துல விடுவாங்களோ கண்டுக்கிறே விடாது அருமை 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 இந்த பொம்பளை ஆளெல்லாம் போன வருஷத்துல இருந்து இங்கேதான் உட்காந்துருக்கீங்களா வருஷம் சேலையை மாத்திருவிய பூரா ஒரே டீம் என் தம்பி எல்லாம் தாண்டி நாடு பள்ளிக்கூடத்தில் பரீட்சை ஒழுங்கா எழுத மாட்டேன் இங்கே ஓயா நாடகம் வேணாம்ட்டாங்களா மதிப்புக்குரிய என் அன்பு பாச உறவுகள் காவல்துறை எனக்கு அதிக நண்பர்கள் பேரையூர் காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா மேடைக்கு வரும்படி பணிவுடன் அழைக்கிறார்கள் மருதங்க நல்லூர் அன்பு வார்ந்த கிராமத்தார்கள் வாருங்கள் தாய்மணி கொடி சொல்லுது ஜேகிம் தாயகம் போட்ட தன்னலம் போட்டு சொல்லுது ஜேகிம் என் இந்திய தேசம் இது ரத்தம் சிந்திய தேசம் இது காந்தி மகன் கொண்ட கண்ணிய பூமி இது எடுத்துங்கடா ஏலப்பைய வாங்கிக்கலாம் ஐயா இவங்க மேல ஒரு கணேஷ் போல கேஸ் போடுங்க நான் ஒண்ணுமே செய்யல அதிகாரி எவ்வளவு பெரிய அதிகாரி மதிப்புக்குரிய பேரையூர் காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா அவர்களுக்கு மருதங்க நல்லூர் பெயிண்டர் சங்கம் சார்பாக பொன்னாடை போத்தி மகிழ்விக்கிறார்கள் ஐயா நம்ம நண்பா நல்லா இருக்கீங்களா மீசி இன்னும் கொஞ்சம் கிறுக்குன்னு ஏத்துங்க குட்பால் பிளேயர்ப்பா அவரே யோசிச்சுட்டு போவார் நன்றி நன்றி மைசெட்லாம் போட்டாச்சுல சரி காளீஸ்வரி ஆடியோஸ் கருங்குளம் சூப்பர் சூப்பர் ஏன்னா மண்டல் மாணிக்கத்துலேருந்து எங்கள் அண்ணன் முருகனே வந்துருச்சுன்னா எவ்வளோ பெரிய மைசெட்டாக இருந்தாலும் பேர் வாங்கிக்கிறோம் சூப்பர் சூப்பர் கைதட்டலாம் எங்கள் அண்ணன் முருகன் நான் மறக்கவே மாட்டேன் அடுத்த வருஷம் உன்னை மேடைக்கு சொல்கிறேன் ஒரு 100 ரூபா தர மாட்டேன் ப்ரோ எக்கோ வைங்க ஒரு சாங் பாடிக்கிறேன் 1 கிலோ போதும் காசு இல்லை ஹலோ 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 கூட்டரம்ப கூடிருச்சு இன்னைக்கு மருதங்க நல்லூர்ல கூட்டரம்ப கூடிருச்சு நம்ம நாடகத்தை பார்க்கத்தானே ஆளு வந்து கூடிருச்சா என் அண்ணானே இந்த ஆடர் அந்த கூட்டத்தில இந்த ஆள இருந்த கூட்டத்தில் நாடு மலைக்கு மகாலிங்கம் மாமதுரை சொக்கலிங்கம் ஒரு தடவை தான் சொக்கலிங்க செவில கட்டி அரைஞ்சு விடுவேன் நீ பெட்டிக்கார மாதிரியாடா உட்காந்துருக்கேன் வீரச்சலம் பஸ் ஸ்டாண்ட்ல பிளாச்சோல வைக்கிற மாதிரி அங்கே வாரு கழுத்திருப்பேன் கோழி மண்டை மாதிரி இந்த நாடக புடுங்கின என்னத்த சொல்ல எதுல விட்டு வாயில நான் ஏண்டா வாட விடுங்கடா வரி மறந்து வச்சே நாத்து நட்டு நடவு நட்டு எங்க அப்பத்தா விட்டு 3 ஏக்கர் நாத்தா அங்க ஊரா நட்டு எங்க அப்பத்தாவை கட்டி பிடிச்சி உருண்டுக்கிட்டு நாத்த காயெல்லாம் போட்டுக்கிட்டு நட்டு ஐயா இவன் மேல ஒரு பாலிய வன்கொடுமை கொடுக்க கிளவிய போட்டு ரேப்படுறேன் இல்லண்ணே அப்பெல்லாம் எங்க அப்பாயை கட்டி பிடிச்சிதான் நாத்து நடுவான்
நீ என்னடா அப்படி சாரை அடிச்ச மாதிரி வேகுது? இந்த லைட்டுன்னு அப்படியே அந்த வேலிக்கரில் உட்காரியா? உட்காந்துக்கிறேன். ஓ, வீட்டுல சும்மா படுத்து கிடந்த கிளட்டும் பையன் வீட்டுல சும்மா படுத்துக்கிட்டு கிடந்த கரெக்டு போய இன்னைக்கு வினையெழுத்து போட்டுட்டானே. இன்னைக்கு வினையெழுத்து போட்டுட்டான்னு 5-6 ரூபாய்க்கு மணி மாலை. 5-6 ஏண்டா பாட்டெல்லாம் பொறியா போய்க்கிற? 5-6 ரூபாய்க்கு மணிமாலை. ஆளுமா டோலுமா இஸ்கால கட்டி மாளுமோ ஏ கொனட்டி அல்றானடா. பாட்டு ரத்த கொதிப்பு ரத்த கொதிப்பு. என் மாமனாருக்கு ரத்த கொதிப்பு ஜிங்கிச்சுக்கா ஜிங்கிச்சுக்கா ஜிங்கிச்சு. தாத்தா பிள்ளை தூக்கிட்டு போறதுல விளக்க மாத்த எடுத்து வந்து அவனை அடிவேன். உனக்கு 300 ரூபா தானே. கூட்டரம்ப கூட்டரம்ப கூடிருச்சு நம்ம நாடகத்தை பார்க்கத்தானே. போடு குடும்ப கூடிருச்சு நம்ம நாடகத்தை பார்க்கத்தானே. அது வந்து கூடிருச்சா நன்னானே. அது வந்து கூடிருச்சா நன்னானே. இந்த ஆடந்த கூட்டத்தில நன்னானே. இந்த ஆடந்த கூட்டத்தில நன்னானே. ஏலோ எலேலோ எலேலம்மா எலேலோ ஏலோ எலேலோ எலேலம்மா எலேலோ. நத்திந்துண்டு பாடி மகந்திரம் மச்சான் பந்தவதம் தேடிடுவோம். ஆடு வைங்கடோ மச்சான் பச்சை மச்சான் தேடிடுவோம். பெட்டி ஆடுது. பாடி மகந்திரம் மச்சான் பந்தவதம் தேடிடுவோம். ஓடி விளையாடுவோம் ஏன் மாமா. ஓடி ஓடி விளையாடுவோம் ஏன் மாமா. ஓடி விளையாடுவோம் ஏன் மாமா. இந்த உடந்த கூட்டத்தில எழுத மாமா. மருதங்க நல்லூர் உடந்த கூட்டத்தில எழுத மாமா. ஓடு ஏலோ எலேலோ எலேலம்மா எலேலோ ஏலோ எலேலோ எலேலம்மா எலேலோ. ஒரு திரண்டிருச்சு உள்ள மருதங்க நல்லூர் கிராமம் ஒற்றுமையாயிருச்சு. ஊரு திரண்டிருச்சு. ஏ ஏ ஏ ஏ. ஒரு திரண்டிருச்சு ஒத்துமையாயிருச்சு உள்ள ஒத்துமையாயிருச்சு. நாடு திரண்டிருச்சு ஆமா ஆமா. நாடு திரண்டிருச்சு ஏன் மாமா. நம்ம கதம்ப காமிக்ஸ் எனும் நாடகத்தை பார்க்கத்தன எழலாமாவோ. ஏலோ எலேலோ எலேலம்மா எலேலோ ஏலோ எலேலோ எலேலம்மா எலேலோ. சரட்டு வண்டி ஊட்டி உள்ள கிளவ வளர்த்த காரி பாடு 2 போட்டி. சரட்டு வண்டி ஓட்டு. ஏ ஏ ஏ ஏ. சரட்டு வண்டி ஊட்டி கிளவ வளர்த்த காரி மாடு 2 போட்டி. காரி கலவா இதுலோ சாயங்காலம் போற வண்டிய ஏமாமா. ஓடு சாயங்காலம் போல உந்திய ஏன் மாமா. சாயங்காலம் போற வண்டிய ஏமாமா. சாயங்காலம் போல உந்திய ஏன் மாமா. மருதங்க நல்லூர் கண்ணன் ஆலயத்துக்கு எழுதலாமா. நம்ம கண்ணன் ஆலயத்துக்கு எழுதலாமா. நீங்க என்னப்பா அப்பப்போ வர்றீங்க? அவங்க துண்டுலேன்னு கேட்டாங்களா? பாட்டு முடிஞ்சோன்னு வாங்க. பொசு பொசுன்னு வந்தா நான் பயப்படுவேன். இருள் அடிச்சு இங்கே 6 மணி எடுத்து கொண்டிருக்கின்ற பிறகு திணி பையன் மகன் போட்டிருக்கிறா. அதில் புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த டிஆர் மணிகண்டன் அவர்களுக்கு பெயிண்டர்கள் சங்கம் சார்பாக பொன்னாடை ஒத்தி மகிழ்விக்கிறார்கள். தனியா சரி இங்கே பப்புலாம் அடிக்கும். அங்கே சொல்றா. இங்கே மிருதங்கம் வாசிக்கும் தெரிக்கும் களத்திற்கு எனது அருமை என்ன செல்வமன்னன் அவர்களுக்கு பெயிண்டர்கள் சார்பாக பொன்னாடைப்பட்டப்படுகிறது. ஐயா, ஆல்ரவுண்டர் வாசிக்கும் எனது அருமை மச்சான் சூர்யா அவர்களுக்கு பெயிண்டர் சார்பாக பொன்னாடைப்பட்டப்படுகிறது. பெயிண்டர் சார்பாக பெயிண்டர் சங்கம் பெயிண்டர் சங்கம் சார்பாக பொன்னாடைப்பட்டப்படுகிறது. இங்கே தாளம் வாசிக்கும் நீலகண்டன் என் மாமாவிற்கு பெயிண்டர் சங்கம் சார்பாக பொன்னாடைப்பட்டப்படுகிறது. வாழத்தாரெல்லாம் அழிகிறான். அனைத்து வாகன ஓட்டுநர் சங்கம் சார்பாக பப்புனாக நடித்துக் கொண்டிருக்கிற எனது அருமை அண்ணன் எம்கேஆர்
பொன்னாட போத்தி கருவுக்கு மைக்கு இங்க இருக்கு, இங்க என்ன வாயா இருக்கு? நீ ஓட்டினாலும் புழு புழுன்னு இருக்க வண்டி. என்ன கிளச்சை விட்டுக்கிட்டு ஆக்சிலேட்டரையும் வச்சுட்டு தெரியும். போ போய் 12ஆம் நம்பர் ரூம்ல படு. நரஸ் ஒரு எதிர எடுத்து விடு. மைக்கு இங்க இருக்கு. பப்புனாக நடிக்கிறா. என் அண்ணன்னு நீ என்னை சொல்லாத. உன் தம்பி நான் என்னை அசிங்கப்படுத்துற. நீ போ போய் வார்ம் அப் பண்ணிட்டு மறுபடியும் வா. வீட்டில் நீ கட்டி குடிச்ச ஓட்ட விழுந்த துண்டு இருக்கு, எடுத்துட்டு வா. நாடகத்தை நடத்தக்கூடிய பெயிண்டர்கள் சார்பாக இங்கே பப்புனாக அடிக்கும் எம்கேஆர் அன்பாலயத்தின் நிறுவனருமான எனது அருமை அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு பெயிண்டர் சார்பாக பொன்னாடகம். அப்படி தள்ளி வருது மூடு. இங்கே யூடியூப் எல்லாத்துக்கும் போட்டிருக்கனே. ஏன்னா இந்த பெயிண்டர் சங்கம் இந்த மருதங்க நல்லூர் நடத்தும் நாடகத்தை எங்கெங்கே தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேர் கைபேசிக்கும் கொண்டு போகக்கூடிய 3 இதயங்கள். அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமுள்ள காடமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த தம்பி முருகன், ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகாமல் உள்ள கண்டிலான் என் அன்பு தம்பி தங்கப்பாண்டி மற்றும் இழுப்பேகுளம் ஆரோ யூடியூப் சேனல். இந்த பேரை என்னடா ஆரோ, யாரோ எடுக்கிறாங்க ஆரோன்னு வச்சுறேன். வா வா வா, கட்டி குளிக்க துண்டுல நேரத்தை அழுதேன். வாடா முண்டமா குளிக்கிறான்டா கம்மாயில. அப்படியாண்ணே? ஒருத்தன் செல்ஃபி எடுத்து ஸ்டேட்டஸ் வச்சிருக்கான்டா. ஆத்தி கண்ணெல்லாம் போச்சிருக்குமே. தம்பி முருகன் வாப்பா. முருகனுக்கு பதிலா ஆமா காக்கூர் மணி வாடா, என் தம்பியை வாங்கடா. காக்கூர் மணி முருகனுடைய உதவியாளர். வா வா. அடே இதை போட்டோ எடுங்கடா. இங்க வார்த்தா ஈஹி நான் உன்னைய மாதிரி மண்டை தானே. எடுத்துட்டீங்களா? அப்ப போக வேண்டியதானடா. ஆரோ யூடியூப் சேனல் என் அன்பு தம்பி சார்பாக இந்த புண்ணிய பூமியாம் மருதங்கநல்லூர் மேடையிலே இந்த நினைவு பரிசையை வழங்கிய ஆரோ யூடியூப் சேனல் அன்பு சகோதரன் அவர்களுக்கும் இந்த குட்டி பாப்பாவுக்கும் என்ற செம்புரி ஆட்டு வட்டியாடா 25 ரூபா கொடுத்துருப்ப ஜல்லுன்னு கிடைக்கி பாதி காசை நீ ஆட்டையை போட்ட. எப்படி கண்டுபிடிச்ச மத்தியா? அன்பு தம்பி அவர்களுக்கு நன்றி. இங்கேயே மாற்றி வை, உள்ள கொண்டு வை. பொன்னடை போத்தி எங்களை கௌரவப்படுத்திய மறக்க முடியாத கிராமம். தொடர்ந்து வருடந்தோறும் இந்த மேடைக்கு வந்தாலும் பலகையை மாறினாலும் கொட்டகையை தட்டி மாறினாலும் மருதங்கநல்லூர் உள்ள என் அன்பு உறவுகள் பாசம் மட்டும் மாறவில்லை. உங்கள் அத்தனை பேருக்கும் அடியன் எம்கேஆரின் பணிவான இரவு வணக்கம். பெயிண்டர்கள் சங்கம் உண்மையிலேயே நம்ம எத்தனை கோடி செலவு பண்ணி வீடு கட்டினாலும் அந்த பெயிண்டிங் பண்ணாதான் அந்த வீடே அழகாக இருக்கும். அப்படி சொலிக்க வைக்கக்கூடிய பெரிய சிற்ப கலைஞருக்கு அடுத்து பெரிய கலை என்றால் பெயிண்டர் கலை. வாழ்த்துக்கள் என் அன்பு உறவுகளை. ஏன்னா நான் மதுரை டவுனுக்குள்ளலாம் பார்த்துருக்கேன். 15 அடுக்கு மாடியில் ஒரே ஒரு கொச்சக்கயிறை கட்டிக்கிட்டு வாளியை போட்டுக்கிட்டு உயிரை பணைய வைத்து இந்த பெயிண்டர்கள்லாம் வேலை பார்க்குறாங்க. காரணம் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்று பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது. உலகத்தில் உழைக்கும் தொழில் அத்தனையுமே புனிதமானவை. என் அன்பு சம்சாரி இந்த எல்லாருமே இந்த வட்டம் அன்பாலயத்துக்கு பெயிண்ட் அடிக்க கூட்டு போயிடுவேன். நீங்கள் வாட்டு பழைய பிரசவ வச்சு அடிக்கக்கூடாது, புதுசு ஒரே செவத்திலே தடவு. பல்லு வளர்க்குற பிரச்சனை இல்லை புறம். நன்றி. வெகு தொலைவில் இருந்து காக்கூர், ஆப்பனூர், இன்னும் நிறைய சொல்ல முடியாத ஊர்களில் இருந்து எங்களை பார்க்க வருகிறது. அந்த ஆப்பனூர் என் அன்பு தம்பி இந்த உட்காந்துருக்கேன் தம்பி ராஜசேகர். உண்மையிலேயே சின்ன குழந்தைகளுக்கு பூரா ஆப்பனூரில் விநாயகர் மந்திரம் நல்ல ஒரு பழக்கங்களை செய்து கொண்டிருக்கிறான். வாழ்த்துக்கள் அன்பு தம்பி. கைதட்டலாம். அவன் தான் ஒரு ஏன்னா சின்ன பிள்ளைகளுக்கு சில பேர் கெட்ட விஷயம் சொல்லி கொடுப்பேன். விநாயகர் மந்திரம் அதெல்லாம் சொல்லி கொடுக்குறேன் பாரு. அவன் ஒரு நல்ல மனிதன். என் அன்பு தம்பிகளை எங்கே வேணாலும் வருகை தந்திருக்கிறாரு. காக்கூர் என் அன்பு தம்பி 2 பேர் மணி, அவங்களுக்கு நன்றி. நன்றி மணி. ஆப்பனூர் அன்பு தம்பி பெரிய ஒரு பக்திமான், ஆன்மீக சிந்தனையாளர், மிருதங்க சக்கரவர்த்தி. குழந்தைகளுக்கெல்லாம் ஆண்மொழியை சொற்பொழிவு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதனை இந்த மருதங்கநல்லூர் வரவேற்பதை நான் பெருமையடைகிறேன். என் அன்பு தம்பி இங்கே வாடா. அரஞ்சூரின் செயல் தெரியும். இங்கே வாடா.
பூரா என் தம்பியே தான். அவங்க எல்லையில நான் அல்ல. என் தம்பி ஆப்பனூர் ராஜசேகர். எத்தனையோ நல்ல மனிதர்கள் இங்கே ஊரில் இருக்கிறார்கள், எல்லா ஊரில் இருக்காங்க. நான் கண்ட லட்சத்தில் நல்லவர்களில் இவன் ஒருவன். வாழ்த்து வாழ்த்து. நன்றி. புள்ளாய்க்குளம் முன்னாள் கவுன்சிலர், ஒன்றிய கவுன்சிலர் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை ஒத்தி மகிழ்விக்கிறார்கள் மருதங்கநல்லூர் பெயிண்டர் சங்கம் சார்பாக. ஐயா 2 வார்த்தை பேசிட்டு போங்கய்யா. வாங்க, அப்பதான் அடுத்த வட்டம் ஓட்டு போடுவாங்க. வாங்க போ. நீ என்ன சாமி சாமின்னு வர்ற? ஏய், அதே துண்டு நம்ம துண்டு ஆட்டைய போட்டாடா. இல்ல துண்டு இல்ல இருக்கா? எல்லாம் ஒரே மாதிரி எடுத்து. நீ என்ன சொல்ல வானே? அனைத்து வாகன ஓட்டுநர் சங்கம் சார்பாக உலகத்தில் உள்ள அத்தனை வாகன ஓட்டிகள் சார்பாக இந்த பொன்னாடை போத்தி கவனிக்கிறார்கள் முன்னாள் கவுன்சிலர் ஐயா. பேருங்கய்யா? காசிலிங்க ஐயா. உரையாட்டுங்க பாப்போம். இந்த மருதநல்லூர் கிராமத்தில் கும்பாபிஷேக விழாவிற்கு வருகை இருந்த எனக்கு மரியாதை செய்த யாதவ இளைஞர் நற்பணி மன்றம் மற்றும் மகளிர் அணி கிராம பொதுமக்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஏன்னா இது நான் கண்ட உண்மை. எவ்வளோ பெரிய அதிகாரியாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய துறையில் இருந்தாலும், அரசியலில் இருந்தாலும் மேடை பேச்சு அனுபவம் அருமையாக பேசினாங்க அந்த ஐயா. ரொம்ப நன்றிங்கய்யா. அப்படி பேசணும். சில பேர் பார்த்தா ஊர்களில் ஓத்தாங்கும்மான்னு தெரியுவேன். எவனையும் வெட்டுவோம்டா, யாராக இருந்தாலும் ஒத்தைக்கு ஒத்த வாடாண்டுவேன். மைக்கில் பேச சொல்லு, இப்படியே நடுங்கி இங்கே நின்றுக்கிறேன். அது இந்த கிராமத்தில் எனக்கு முன்னால கழுத்தறுத்த கலை ஆடு மாதிரியே பேச முடியாது. காரணம் தங்கப்பாண்டி சிரிக்கிறியா? தங்கப்பாண்டி உண்மையிலேயே யூடியூப் மட்டும் என் தம்பி கண்டிலாம் தங்கப்பாண்டி எடுக்கல. கிரைம் போலீஸ் சிஐடி என்னப்பா அதானப்பா? ஓம் காடாடா 300 சம்பளம். ஐயா காவல்துறை ஐயா கோச்சுக்கிறாதிய. காவல்துறை அதிகாரி கூட அவ்வளோ சேட்டை பண்ண மாட்டிய. இந்த ஓம் கார்டு இன் பண்ணிக்கிட்டு எல்லா வண்டியும் காலுக்கிட்ட மறைக்கிறேன். வாழ்த்துக்கள் ஐயா. அவனை ஒரு லத்தி சார்ஜ் போடுங்க. என்னையே அண்ணன் நோத்தாங்கம்மான்னு வைக்கிறேன். நன்றி. ஏன்னா காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா இங்கே வந்திருக்காங்க. நான் மேடைக்கு காவல்துறை அதிகாரி ஐயாவோட செய்யக்கூடிய விழிப்புணர்வை செய்து கொண்டிருக்கிறேன். என்னன்னா தலைக்கவசம் உயிர் கவசம். தம்பி சூத்து ஊற்றி அரைஞ்சு உட்காரு. அதெல்லாம் உங்கள் ஆத்தா பண்ண வச்சுக்கிறோம். என்னை பார்த்தா பால்வாடி மாதிரி தெரியுதோ? இந்தா இப்படி எட்டி பார்க்குறேன். என்ன சொல்கிறான் அவன்? என்ன சொல்கிறான்? அதோட நேரம் லேசாக நீர் கசிவு ஏற்பட்டிருக்குமே, மூத்திரம் தெரிச்சு போ. ஏன்னா தலைக்கவசம் உயிர் கவசம். இன்னைக்கு புருஷங்கள்லாம் ஆத்தா நீங்கள் சிச்சுக்கங்க வெக்கம் இல்லாமல். வீட்டுக்கார ஊரம் ஹெல்மெட் இல்லாமல் போலீஸ்கார கட்ட 1000 ரூபா கட்டுறதுக்கு காரணம் நீ தான். நீங்கள் ஹெல்மெட் எடுத்து கோழி முட்டையை அடை வச்சுக்கிற. அவர் அப்புறம் முட்டை கூட மண்டையில் எவன்டா பூன்னு ஊதுறவேன்? ஊதக்கூடாதுடா, நாடகத்தை கருத்து போடாதீடா. உண்மையிலே இன்னைக்கு ஆண்கள் எல்லாம் எத்தனை கெட்ட வழக்கம் செய்து குடும்பத்தை விட்டு சுற்றி தெரிந்தாலும் குழந்தைகளையும் குடும்பத்தையும் வரவு செலவு அத்தனையும் பார்த்து நம்மளை கடைசி வரை பாதுகாப்பது தாய்க்கப்புறம் இங்க இருக்கின்ற தாய்மார்கள் தான். உங்களை பத்தி சொல்றேன்னா வீட்டில் இருக்க உப்பு மிளகாலாம் அழுத்து வாங்க. அன்பாலயத்துக்கு வேணும்டா பரதேசி பயமானே போட்டு பாடா படுத்துறாங்க. இன்னைக்கு நாடகம் என்ன நாடகம் தெரியுமா? கதம்பா அப்படின்னா உள்ள ஒரு 450 முழம் கட்டிக்கிட்டு இருப்பேன் மருதமணி. ஆளுக்கு 10 முழமா வாங்கி கண்ணன் ஆலயத்தில் போட்டுட்டு திரும்பி பார்க்காம வீட்டுக்கு போயிடும். அப்படி கிடையாது. நகைச்சுவை பண்ணுவோம், ஜோக்கு தான். உள்ள இந்தா வெள்ளைப்பூடு, இவன் தக்காளி. ஏன்னா நகைச்சுவை நாடகம் என்பால் சிரிக்க வைப்பது. உங்களை சிரிக்க வைக்கணும். அதுக்காக சிரிப்பு வல்லாத ஆளுகளுக்கு நான் கம்பு கூட்டில் போய் கிச்சு கட்ட முடியாது. நீயா சிரிச்சுக்கிட்டு நீயா போய் கட்டில் படுத்து ஒரு பாட்டு ஒன்று பாடிக்கிடுவோம். அப்புறம் நான் சப்செட்டுக்கு வர்றேன். வந்துட்டாங்கடா. வந்துட்டாப்புல